நீங்கள் வந்து ஹோட்டலெல்லாம் போய் முட்டை கிரேவி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்களே, அந்த டேஸ்ட்லேயே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா செஞ்சுட்டு இதில் நல்லா பிச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எத்தனை லேயர் வருது பாருங்கள் சப்பாத்தியில். சப்பாத்தி செஞ்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவியை நல்லா முட்டையோடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடில் இதில் வந்து நம்ம முட்டை போட்டு செய்யும் போது கொஞ்சம் லேசான ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சப்பாத்திக்கு, பரோட்டா, ஃபுல்கா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வாங்க இதை ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட இருக்க மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் சத்து மாவு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வத்தல், வடகம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து சம்மர் ஆஃபர் போட்டிருக்கோம். 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஃப்ரீ. 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், அதோட சேர்த்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஃப்ரீயா கொடுக்குறோம். 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்டோட சேர்த்து உங்களுக்கு 3/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும், அதோட சேர்த்து 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஃப்ரீயா நம்ம கிட்ட கிடைக்குது. இப்போ இந்த கோதுமை மாவு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிறதுனால தரமானது இல்ல, ஓல்டு ஸ்டாக் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இது எல்லாமே தரமானது. வாங்கினவங்க நம்ம கிட்ட நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவி செய்யும் போது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமா எடுத்தீங்கன்னா 2 எடுங்க, அப்படி இல்லைன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதுல எதுவும் வதக்கிறது எதுவுமே வறுக்கக்கூடாது. லேசா வந்து வதக்கினீங்கன்னா போதும். அந்த கண்ணாடி பதத்திலேயே நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் வந்து கிரேவி வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல 3 பீஸ் அளவுக்கு குடமிளகா எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்குங்க. இதுல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு இருக்கு. இதை வந்து நல்லா உடச்சி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுலயே இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசா வதக்குனீங்கனாலே போதும். பாருங்க, இதுலயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம். பாருங்க, இதுல 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இந்த கலவையை இதுல போட்டுடலாம். பாருங்க, இதுல ஒட்டி இருக்க மசாலா எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே கொதிக்க விட்டுட்டோம்னா அது எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம மசாலா அரைச்சி ஊற்றும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பன்னீர் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து என்ன பண்ணணும், இதுலயே போட்டுக்கலாம். இதுலயே போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கும் போது நல்லா க்ரீமியா அந்த முட்டை கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இதுலயே நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலயே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், முட்டை இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இதை நல்லா வதக்கிட்டு லேசாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க இந்த முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கால் சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பொடி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பன்னீர், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த வதக்கி வைக்கும் போது கொஞ்சமாக மசால் கடாயில் ஒட்டி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதாவது நம்ம ஊற்றின பட்டரெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் காய வச்சது வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, இந்த முட்டை கிரேவி வந்து நல்லா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கணும். இதுல கொஞ்சமா சுகர் மட்டும் சேருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சுகர் பிடிக்காதுமா அப்படின்றவங்க சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேசா மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டு மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த க்ரீமியாகவும் இருக்கு. நம்ம அந்த பன்னீர் வந்து அரைச்சி போட்டதுனால அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இன்னும் நம்ம அடுப்புல இருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் இன்னும் திக்காகும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துடலாம். 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கிரேவி நல்லா சூப்பரா பாருங்க, கிரேவி நல்லா சூப்பரா நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும். இப்போ எடுத்துடலாம். நல்லா மல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இப்படி நீளமாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இதில் போட்டுருங்க. அப்படியே கிரேவியோடு எடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்க, முட்டை கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி நல்லா செஞ்சுட்டு இதில் நல்லா பிச்சு சாப்பிடலாம். பாருங்க எத்தனை லேயர் வருது பாருங்க சப்பாத்தியில். இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்குங்க. சப்பாத்தி செஞ்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவியை நல்லா முட்டையோடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த முட்டை கிரேவிக்கு இந்த சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ புலாவோ எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் அப்படியே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.